செப்டிக் டேங்காக இருக்கட்டும், அந்த கழிப்பறைகளாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அட்டவணைகள் கண்ட சாதியினரால் தான் சுத்தம் செய்யப்படும். இந்த வேலை செய்கிறவங்க பேர் காவா கேங். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரை சென்னை மத்திய சிறையில் காவா கேங் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் சிறையை பொறுத்த மட்டும் இல்லை, பீடி தான் வந்து ஒரு கரன்சியே. முடி ஷேவ் பண்ணுமா 5 பீடி, ஒரு பக்கெட் தண்ணி வேணுமா 3 பீடி, செருப்பு வேணுமா ஒரு கட்டு பீடி. சிறையில் இன்னைக்கும் பல ஸ்பெஷல் டீம் இருக்குது. அந்த டீமோட ஒர்க் என்னவா? அடிக்கிறது. அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து ஒரு சர்க்குலர் கொடுக்குறார். இல்லீகல் ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் நீங்கள் ரத்து பண்ணுங்கன்ற. இப்போ அதுவே என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு புறம்பாக நிறைய ஸ்பெஷல் டீம் இருந்ததுன்னு சொல்லுது. எத்தனை அரசியல்வாதிங்க நீங்கள் வந்து என்கவுண்டர் டெத்தில் போட்டிங்க? இதான் இப்போ தர்மஸ்தலான்னு ஒன்று நடந்திருக்கு. எடுத்துகிட்டு வந்து சுட்டு போடுங்க எல்லாரையும், தைரியம் இருந்தால். அந்த சாமியார்லேருந்து அந்த எம்பி தான் வந்து, ஏதோ ஒரு எம்பி தான் அதுக்கு ட்ரஸ்டியாக இருக்கிறாரு, அவரை சுடுங்க. சிறையில் நுழையும் போதே உங்களை அம்மனமாக்கி சோதனை பண்ணுறது இருக்குல்ல, அது பெண்கள் சிறையாக இருக்கட்டும், ஆண்கள் சிறையாக இருக்கட்டும், நிர்வாணப்படுத்துறது போர் கைதிகளை கூட பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ பண்ணிட்டு தான் இன்னைய வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் தோழர். உண்மையிலேயே இப்போது அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இவ்வளோ தண்டனைன்னு சொன்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? ஜெயிலுக்குள்ளே போகிற ப்ரொசீஜர் இல்லை, அரெஸ்ட் பண்ண உடனே தண்டனை இவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல ஒரு கைது செய்யப்படக்கூடிய குற்றத்துக்கு நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு வழக்கு பதிவாயிட்ட உடனே 60 நாள், சில வழக்குகளுக்கும் சில வழக்குகளுக்கு 90 நாள், சட்டவிரோத தடுப்பு சட்டம், அதாவது யுஏபிஏ மாதிரியான வழக்குகளுக்கு 180 நாள் வரை குற்றறிக்கை தாக்கல் பண்ணாமலேயே நீங்கள் வந்து ஒருத்தரை நீதிமன்ற காவலில் வைக்க முடியும். அதை மீறி அது வரைக்கும் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலைன்னா அவங்க வந்து ஒரு மேண்டேட்ரி பெயில், ஸ்டாட்யூட்ரி பெயில்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அவங்க விடுதலை செய்யப்பட்டுருவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒருவேளை குற்றறிக்கை தாக்கல் பண்ணி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி குறுக்கு விசாரணை நடந்து எவிடன்ஸ்லாம் இது பண்ணி அவங்க மேலே குற்றம் ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா அப்போ கன்விக்ட் ஆகிடுவாங்க. கன்விக்ட் ஆகிட்ட பிறகு தண்டனை சிறைச்சாலைக்கு போயிடுவாங்க. விசாரணை சிறைச்சாலை என்பது வேறு, தண்டனை சிறைச்சாலை என்பது வேறு. இப்போ புழலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய சிறை, சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சிறை 2 இது இருக்குது. கன்விக்ட் பிரிசன், ரிமாண்ட் பிரிசன். இப்போ ரிமாண்ட் பிரிசன்ன்றது வந்து டோட்டலி வேறு. அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க, குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்க. அவங்க மேலே இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவங்க நிரபராதிகள் தான். ஏன்னா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் தான் நம்மளுடைய சட்டம் முறைமை. அந்த அடிப்படையிலேருந்து கைது செய்ததுலேருந்து அவங்கள சிறைக்கு அனுப்புறதுன்றது அது நீதிமன்ற காவல். இந்த ரிமாண்ட் பிரிசனில் அது யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அந்த நலனில் யார் முதல் கஸ்டோடியன்னா நீதிமன்றம் தான். ஏன்னா அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. அந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்பொழுது போலீஸ் கஸ்டடி எடுத்து அங்கே அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து போலீஸ் பொறுப்பாளி ஆகிடுவாங்க, கஸ்டோடியன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த விஷயம். இப்போ இந்த 2 சிறைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? அவங்களுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ்லையா எந்த மாதிரி வேறுபடும்? இப்போ கன்விக்ட் பிரிசனர்ஸ்க்கு இன்டர்வியூ பண்ணுறதுல சில தளர்வுகள் உண்டு, கட்டுப்பாடுகள் உண்டு. வாரம் 1 முறை, இங்கே வாரம் 2 முறை. அது வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்வாங்க, வேலை செஞ்சு அவங்க பொருளிட்டுவாங்க. இங்கே ரிமாண்ட் பிரிசனர்ஸை நீங்கள் வேலை வாங்கணுன்றது வந்து விதி கிடையாது. ஏன்னா வேலை வாங்கினா நீங்கள் அவங்களுக்கு வந்து பே பண்ணணும், நீங்கள் அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடாது. மற்றபடி உணவு படிகளில் வந்து எல்லாம் சரிசமம் தான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அது எல்லாமே சரிதான். என்னென்னா சுதந்திரமாக திரிவதற்கான உரிமை மட்டும்தான், அரசமைப்பு கொடுத்த உரிமை மட்டும்தான் ரத்து செய்யப்படுகிறது. மற்றபடி ஆர்டிகல் 21 இருக்கக்கூடிய அவங்க சுயமரியாதை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், லிபர்ட்டி சார்ந்த உயிர் சம்மந்தப்பட்ட உரிமையாக இருக்கட்டும், அதெல்லாம் மறுக்கப்படாது. டெத் பெனால்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு. நீங்கள் இதிலே வந்து 3 ரிக்ரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னு உண்டு. இப்போ ஒரு வேளை ஒருத்தர் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கிறாருன்னா அவர் தன் உடையை கூட போட்டுக்க முடியாது சிறையில் இருக்கும் பொழுது. அது வேறு. கடுங்காவல் தண்டனை என்பது வேறு, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டு சாதாரண சிறை தண்டனை என்பது வேறு. ரிமாண்ட் பிரிசனர்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணலாம், நீங்கள் வந்து உங்கள் வழக்கறிஞர்களை தினம் பார்க்கலாம், அவங்களும் வழக்கறிஞரில் பார்க்கலாம் இந்த பரோல் சார்ந்த நடைமுறைக்கு. ஆனால் உறவினரில் வாரம் 1 முறை தான் பார்க்க முடியும். இவங்க வந்து வாரம் 2 முறை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது.
இப்போ அந்த வேலையை பற்றி நீங்கள் சொல்லும்போது முக்கியமாக படத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுறது என்ன இருக்குன்னா, முக்கியமாக அந்த டாய்லெட் கிளீனிங் அப்படிங்கிறது. அங்கேயே சண்டை வர்றது, யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள கழுவ சொல்கிறது, இல்லை குறிப்பிட்ட சாதியினர் தான் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுன்றது, இந்த மாதிரிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களா? அதெல்லாம் உண்மைதானா? இல்லை என்னன்னா இது நீங்கள் இன்னும் கூட விரிவாக போய் பார்க்கணும். ஆதிதிராவிட மகாஜன சபா வந்து முதல் மாநாடு நடந்தது 1891. அந்த மாநாட்டில் பல 10 கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை ப்ரிசன் மேனுவலை பற்றினது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நம்ம இன்னை வரைக்கும் அந்த ஆதிதிராவிட மகாஜன சபா அந்த குன்னூர் அந்த இடத்துல நடந்த மாநாட்டில் நம்ம பேசக்கூடியது இடஒதுக்கீடு கேட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அதில் வந்து ப்ரிசன் மேனுவல் பற்றி பேசியிருப்பாங்க. பறையர்களை சிறைசாலைகளில் மலம் அல்ல நிர்பந்திக்கும் இந்த சட்ட விதிமுறையை நீக்குங்கள்ன்றது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு எப்போ விடை கிடச்சதுன்னா ரொம்ப சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் 2024 தான் வந்து அதுக்கான தீர்வு கிடச்சிது. சுகன்யா சாந்தான்றவங்க ஒரு ஒயரில் பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவங்க தொடுத்த ஒரு பொதுநல வழக்குகளில் தான் அந்த ப்ரிசன் மேனுவல் நீக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை சிறைச்சாலைகளில் இந்த மலம் யாரால் வந்து இந்த அந்த செப்டிக் டேங்காக இருக்கட்டும், அந்த கழிப்பறைகளாக இருக்கட்டும், யாரால் சுத்தம் செய்யப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அட்டவணைகள் கண்ட சாதியினரால் தான் சுத்தம் செய்யப்படுது. இப்போ நீங்கள் புழல் சிறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது பிளாக்கு 5வது செல். அந்த செல்லுக்கு பேரே காவா கேங் இருக்கிற செல். அவங்களுக்கு பேர் காவா கேங். இந்த வேலை செய்கிறவங்க பேர் காவா கேங். ஒரு கேங் இருப்பாங்க. ஆமாம், வேலைக்காரன் செல்லுன்னு ஒன்று இருக்கும், காவா கேங் செல்லுன்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒரு கேங் இருக்கும். தமிழ்நாடு அரசு ரொம்ப சமீபத்தில் ஒரு ஜிஓ போட்டு உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை முன்வைத்து தான் இனி ப்ரிசன் மேனுவலில் இந்த மாதிரியான சட்டப்பிரிவு இருக்காது, அது ரத்து செய்யப்படுகிறதுன்னு ஒரு ஜிஓவும் பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரை சென்னை மத்திய சிறையில் காவா கேங் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது. அதில் 99% பேர் அட்டவணை சாதியினர். அதுவும் அவங்க மலமல்ற முறையும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சட்டத்துக்கு புறம்பாக தான் இருக்குது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனி மனிதனை ஒரு மனிதனை மலமல்ல நிர்பந்திக்கும் யாராக இருந்தாலும் அதை ஃபோர்ஸ் பண்ண, அதில் சூப்பரண்டன்ட் வர குற்றவாளி ஆகிறார் ஒரு சிறைக்கு யார். ஆனால் இன்னை வரையும் நடந்துகிட்ருக்கு. சில நேரங்களில் அதில் கேஷுவாலிட்டி கூட நடக்குது. ஸோ இது வந்து நடக்கிறது தான் சிறையில். அது குறிப்பிட்ட சாதி பிரிவினர் தான் அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாக்கப்படுறாங்க. இதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீடி. நீங்கள் சிறையை பொறுத்த மட்டும் இல்லை, பீடி தான் வந்து ஒரு கரன்சியே. அது எந்த சிறையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க சிறைகளில் பீடி தான் கரன்சி. முடி ஷேவ் பண்ணுமா 5 பீடி, ஒரு பக்கெட் தண்ணி வேணுமா 3 பீடி, செருப்பு வேணுமா 1 கட்டு பீடி, உனக்கான வேலை செய்யணுமா இத்தனை பீடி. இப்போ பீடி தான் அங்கே வந்து ஒரு கரன்சியாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பீடியை பற்றி சொல்லும்போது எல்லாருமே படங்களில் காமிக்கிறது என்னென்னா, அந்த மாதிரி பீடி ஆல்கஹால்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக உள்ளே கேரி பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை, மதுபானம் வந்து நம்ம தமிழ்நாடு சிறைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கான அது சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் போதை பொருட்கள் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளே புழங்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் அது புழங்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் வடச்சென்னை படத்தில் பார்த்த மாதிரி அந்த பெப்சின்றது வந்து அது உண்மை தான். அது அந்த மாதிரி அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெப்சின்ற நடைமுறை இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து அந்த புழக்கங்களும் இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா போலீஸ் நினச்சா தாராளமாக பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க. இப்போ அடித்தட்டில் இருக்கவங்க அவங்களே இப்படி மறைச்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் அப்படின்னா, ஏவன் குற்றவாளிகளோ இல்லை வந்து யாராவது முக்கியமான ஆட்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு காவல்துறையினரே எடுத்துகிட்டு வர மாதிரியெல்லாம் காட்டுறாங்களே படங்கள். இல்லை, அதாவது சிறையில் வந்து இப்போ இருக்கிற சிறை நடைமுறையில் ரொம்ப நீங்கள் படத்தில் மற்ற இதில் காட்டுற மாதிரி அப்படியே அவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருவாங்கன்றது வந்து 100% நடக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் போலீஸ் நிர்வாகம் நினச்சால் எல்லா வசதிகளும் செய்யலாம். இப்போ ஒரு அரசியல்வாதி கூட உள்ளே போனார், அவருக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டது என்பது வந்து 100% உண்மை தான். நிறைய முக்கிய காசு இருந்தால் சிறையில் நீங்கள் வந்து சகல வசதிகளோடு வாழலாம். பணம் இருக்கணும். அப்போ அது உண்மைதான். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிறைக்குள்ளே தப்பு பண்ணிவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை போகிறவங்க ஒன்று, சம்பாதிக்கிறதுக்காகவே போகிறவங்க ஒன்று சிறைக்குள்ளே போய். ஆமாம், அது என்ன நடைமுறைனா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த யுவராஜ் இருக்கிறார், கோகுல்ராஜ் கொலை வழக்கு, எனக்கு நம்ம தகுந்த வட்டத்திலேருந்து கிடைச்ச தகவல் வந்து அவருக்கு வந்து 3 ஆல்ட்டிங்க இருக்கிறாங்கன்னு. ஆல்ட்டினா அந்த என்னென்னா வந்து
அவர் வந்து ஒரு வேலைக்காரர் மாதிரி. எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, ஒரு தண்ணி குளிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, எனக்கு ஷேவ் பண்ணி விடுறது, எனக்கு ஒரு மீனியல் ஸ்டாஃப் மாதிரி, ஒரு பியூர் மாதிரி. பிரிசனரியே அந்த மாதிரி யூஸ். ஆமாம். இன்னொன்று இல்லைன்னா கேஸ் எடுக்க வச்சு உள்ளே கொண்டு வருவாங்க, வெளியே இருக்கவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. இதுவும் நடக்குது. இது நீங்கள் சவுத்துலலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இங்கே இப்போ புழல் சிறை பார்த்தீங்கன்னா 1200 பேர் 1500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3000 சொச்சம் பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி அவங்களுக்கு வகுப்பு எடுப்பீங்க? அவங்களுக்கு எப்படி மென்டல் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வச்சு உளவியல் ஆலோசனை கொடுங்கன்றாங்க. இதெல்லாம் சிறை விதி. அதெல்லாம் நடக்குதா? ஒரு உளவியல் ஆலோசகர், ஒரு மருத்துவர், ஒரு வகுப்பாசிரியர் வச்சுட்டு எத்தனை பேருக்கு எடுப்பீங்க? அந்த 3000 பேருக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. எத்தனை பேர் எடுப்பாங்க? அப்போ அவங்க உள்ளே வந்தது ஏன், எதனால்? அது எதுவுமே இல்லை. உள்ளே வரும்போதே அடிக்கிறீங்க, உள்ளே வரும்போதே அவன் சொக்கா பேண்ட்டு எல்லாத்தையும் கழட்டி அம்மனமாக, போர் கைதியை கூட அம்மனமாக்கக்கூடாது. இன்னொன்று நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சிறைகள் கடைபிடிக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் உருவான சட்டங்கள். அப்போ பிரிட்டிஷ் கலோனியல் லாஸ்லாம் வந்து எதுக்காக உண்டாக்கப்பட்டது? நம்மளை சுதந்திர போராட்ட வீரர்களை அவங்கள கொடுமைப்படுத்துறதுக்காக உண்டான சட்டம். இன்றைக்கும் நம்ம அந்த சட்டத்தை வச்சு தான் நம்மளுடைய சிறைகளையும் போலீஸ் சட்டங்களும் அதுதான் இருக்குது. பெரும்பான்மையான அதில் மாற்றமே நடக்கலை. ஏன்? அதான் சொல்கிறேனே, 1891 ஆதி திராவிட மகாஜன சபா வைத்த கோரிக்கை 2024 தான் உச்சநீதிமன்ற செவிகளை போய் ஒரு பத்திரிகையாளர் மூலம் செவிகளை போய் கேட்டு, அதன் பிறகு தான் உச்சநீதிமன்றம் வந்து இந்த மேனுவலை நீக்குடான்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு நீக்குது. தமிழ்நாடு அரசு ஒரு திராவிட மாடல் கவர்மெண்ட்டு, ஒரு திராவிடியன் லெகசி. அவங்க 50 ஆண்டுகளாக இருக்கிறாங்களா? அவங்களும் இதை கண்டுக்கலன்றேன். அந்த முதல் மாநாடு தீர்மானம் எத்தனை பேர் பேசியிருப்போம்? 1909 அயோத்திதாசர் பண்டிதர் வந்து தமிழனிதழில் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறார், அந்த மாநாட்டுடைய கோரிக்கைகளை. ஆனால் நம்ம ஒரு திராவிடியன் அந்த தமிழ்நாட்டிலேயே வந்து அதை நீக்கலைன்றேன். இன்றைக்கும் தொடருதே. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட் சிறைவாசிகள் மலமல்ல வைக்கப்படுகிறார்கள் சிறையில், சட்டம் போட்டு விட்ட பிறகு, உச்சநீதிமன்றம் கூறிய பிறகு. ஓகே, எல்லாரும் இப்போ சொல்கிறது என்னென்னா, தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போகிறவனுக்கான ரைட்ஸுன்னு நம்ம என்னத்தை கொடுக்குறதா? அந்த எந்த அளவுக்கு வந்து அங்கே பனிஷ்மெண்ட்டாக அடிக்கிறோம், இது துன்புறுத்துகிறோமோ அப்போ தான் அவன் திருந்தி வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டின்ற ஆண்டான் அடிமை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நம்ம சமூகம் பண்படவே இல்லை. சாதி நிறைந்த ஒரு தரித்திரம் பிடித்த சமூகத்தில் எவனுக்குமே அறிவே இல்லை. இங்கே அந்த சாதி மனநிலை தான். அந்த சாதி மனநிலை ஒரு பிற்படுத்தப்பட்டவனுக்கும் இருக்கும், ஒடுக்கப்பட்டவனுக்கும் இருக்கும். அடித்தா தான் திருந்துவான்றது ஒரு சாதிய மனநிலை. ஒரு அடிமையை நான் அடித்தா தான் அவன் எனக்கு அடிமையாக இருப்பான்னு நினைக்கிறதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த மனநிலை. இது ஒரு முக்கியமான சைக்காலஜி. ஒரு குழந்தைய அடிக்கணும்னு நினைக்குது, மனைவியை அடிக்கணும்னு நினைக்குது, காதலியை அடிக்கணும், எல்லாமே வந்து இந்த மனநிலையிலேருந்து தான், அந்த ஆண்டான் அடிமை அந்த மைண்ட் செட்டில் இருந்து தான் வர்றது. ஸோ இந்த அடித்தா திருந்துவான்றது வந்து தப்பு. அப்போ ஏன் இத்தனை நாள் திருந்தலை? எவ்வளோ என்கவுண்டர் நடந்தது. இது இந்தியாவிலேயே அதிகமான கஸ்டடி டெத்து உத்தரப்பிரதேஷ், இந்தியாவிலேயே அதிகமான தென்னிந்தியாவிலேயே அதிகமான கஸ்டடி டெத் தமிழ்நாடு. ஆனால் இங்கே ஏன் குற்றம் குறையலை? அப்போ இன்னைய வரைக்கும் என்கவுண்டர் நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைய வரைக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிடென்ஷனால் நீங்கள் வந்து 2000 பேரை போன வருஷம் மட்டும் சென்னையில் 1002 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைச்சிருக்கீங்க. ஏன் குற்றம் நடக்குது? நீங்கள் விரைந்து விசாரணையை முடிங்க. அவருக்கான வந்து குற்றவாளிகள் இங்கு உருவாக்கப்படுகிறார்கள். நீங்கள் இந்த சிஸ்டம் குற்றவாளிகளை உருவாக்குறது. குற்றவாளிகள் தானாக உருவாயிட மாட்டான். இன்னொன்று, ஒரு முக்கியமான ரொம்ப சமீபத்தில் ஒரு விஷயம், ஒரு ஆய்வு அறிக்கையை படிக்கும்போது தெரிய வந்தது, 80% சடன் ப்ரொவோகேஷனில் நடக்குது. கொலைகளில் சொல்கிறேன். 100 கொலை நடக்குதுன்னா 20% கொலைகள் தான் ப்ரிப்பரேட் பண்ணி நடக்குது, பிளான் பண்ணி பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கல்ச்சுரல் மைண்ட் செட்லேருந்து 80% கொலை நடக்குது. நான் ஆணுன்ற மனநிலையிலேருந்து, நான் இந்த சாதின்ற மனநிலையிலேருந்து, நான் ஒரு போலீஸ் அதிகாரின்ற மனநிலையிலேருந்து, நான் ஒரு ஆண்டை என்ற மனநிலையிலேருந்து, நான் ஒரு ஃபியூடல், நான் ஒரு ஆண்ட பரம்பரை அந்த மனநிலை, நான் ஒரு வெள்ளையன், இந்த மனநிலையில் இருந்துலாம் 80% கொலைகள் நடக்குதுன்றாங்க. அப்போ இந்த ப்ரிவிலேஜ், அவுட் ஆஃப் ப்ரிவிலேஜ்லேருந்து இந்த கொலைகள் நடக்குது. நீ எனக்கு அடிமைன்ற மைண்ட் செட்லேருந்து. அப்போ நீங்கள் அது என்ன சட்டம் போட்டாலுமே இந்த 80% கொலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவனை அந்த 80% கொலையாளர்கள் உள்ளே வந்துட்ட பிறகு அவன் ஒரு கல்ச்சரல் மைண்ட் செட்லேருந்து தானே பண்ணான். அப்போ அவனை நம்ம எப்படி திருத்தணும்? அது இந்த அரசோட பொறுப்பு. நீ இந்த சமூகம் வந்து மாறாமல் இருக்குன்னா இந்த சமூகத்தை நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது.
இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அதை பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நியூஸாகவே நம்ம பார்க்குறோம். ஆனால் ஜெயிலுக்குள்ளேயும் அப்படி இருக்குமா? ஏன்னா மூவியில் காட்டும்போது இந்த காதை இருக்கிறது, உனக்கு சாப்பாடு கிடையாது ஒரு வாரம் இப்படியே இருன்ற மாதிரி படங்களில் காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ளேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? ஜெயிலில் விவரம் தெரிஞ்சவன் தப்பிச்சிடுவான். ஒரு குறைந்தபட்சம் மனித ஒரு சிறைக்கு அடிக்கடிக்கு போகிறவங்க, சிறையிலையும் வந்து சித்திரவதைகள் நடக்குது. ரொம்ப சமீபத்தில் போலீஸ் பக்ருதீன் கொடூரமாக தாக்கப்பட்டார். ஸ்பெஷல் டீம்னு ஒன்று இருக்குது சிறையில். அஜித்குமார் படுகொலைக்கு பிறகு, கடத்தல் படுகொலைக்கு பிறகு டிஜிபி, அதாவது ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ் வந்து சங்கர் ஜிவால் வந்து ஒரு சர்க்குலர் கொடுக்குறார். இல்லீகல் ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் நீங்கள் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் ரத்து பண்ணுங்கன்றார். இப்போ அதுவே என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு புறம்பாக நிறைய ஸ்பெஷல் டீம் இருந்ததுன்னு சொல்லுது. அது வேற. சிறையில் இன்றைக்கும் பல ஸ்பெஷல் டீம் இருக்குது. அந்த டீமோட ஒர்க் என்னவா இருக்கும்? அடிக்கிறது மட்டும்தான் அந்த டீமோட ஒர்க். அது யார் அடிக்கிறது? சூப்பரண்டன் சொன்ன வேலையை செய்யலை, சூப்பரண்டனுக்கு வந்து இதுவாக இல்லை, ப்ரிசனில் ரைட் பேசுகிறாரு, சக சிறைவாசிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. அங்கேயுமே அப்போ தப்பு செஞ்சுட்டு வெளில வந்தாங்கன்ற அந்த காரணங்களுக்காகலாம் இல்லை, அவங்களுக்கு தேவையான விஷயம் செய்யலைன்றதுக்காக தான் அடிக்கப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கிளைண்ட்டு ஃபைசல் ஹுசைன்னு சொல்கிறவர், ப்ரிசன் கேன்டீன் ஃபார் ப்ரிசனர்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. உங்கள் சோப்பு, சீப்பு, எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பார். சிறைவாசிகளுக்குள்ளேயே அதை தேர்ந்தெடுத்துப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இது 5ஆம் பிளாக்னா 5ஆம் பிளாக்கு ஒரு ரைட்டர், இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ரைட்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு செல்லுக்கு ஒரு ரைட்டர். ஒருத்தர் வந்து வராரு, ஒரு சூப்பரண்ட்டு டபுள் ஸ்டார் ஜெயிலர் வரார். வார்டன் வரும்போது 2 ஸ்டார் வார்டன் வரும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வரமாட்டேங்கிறீங்க ரெகுலராக, அதனால் எங்களுக்கு வந்து சோப்பு எதுவுமே வாங்க முடியல அப்படின்னும்போது, எங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரென்த் வச்சு தான் இது பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா முதலமைச்சர் தனி பிரிவுக்கு வேணால் நான் ஒரு மனு போடட்டுமான்னு கேட்குறாரு. இது ஒரு நியாயமாக. அதுக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதங்கள் தனிமை சிறையில் வைக்கப்பட்டார். தனிமை சிறை எப்போது எப்படி வைக்கப்படணும்னு இந்திய தண்டனை சட்டம் தெளிவாக சொல்லுது, ப்ரிசன் மேனுவலும் சொல்லுது. இஷ்டத்துக்குலாம் வைக்க முடியாது. ஆனால் இது தொடர்பாக நம்ம ரிப்போர்ட் பண்ண பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ப்ரிசன்றதை இவங்க இந்த சிறை அதிகாரிகள் என்ன நினச்சிறாங்கன்னா, அது ஏன் ப்ரிசன், நான் ராஜா, நீலாம் என் அடிமை. விளையாட்டாக எங்களுக்குள்ளே இப்போ வந்து முன்னெல்லாம் கூட வழக்கறிஞர்கள் சூப்பரண்ட்டை பார்ப்பதற்கான வழிமுறைகள் இருந்தது. இன்றைக்கி என்னால் பார்க்க முடியல சூப்பரண்ட்டுகளை. தேர் திங்கிங் அஸ் அவங்க வந்து ஒரு கிங்கு, நாங்கள் ஸ்லேவுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ சிறையில் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பல பனிஷ்மெண்ட் இருக்குது. இதுதான் அப்படின்னு கோடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களை சிறையில் நுழையும் போதே உங்களை அம்மனமாக்கி சோதனை பண்ணுறது இருக்குல்ல, அது பெண்கள் சிறையாக இருக்கட்டும், ஆண்கள் சிறையாக இருக்கட்டும், உங்களை நிர்வாணப்படுத்தி சோதனை பண்ணுவாங்க. இந்த நிர்வாணப்படுத்துறது போர் கைதிகளை கூட பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கு, இன்னைய வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சமீபத்தில் தமிழ்நாடு சட்டசபையில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் ஃபைல் முறையை பற்றி பேசினார். அவருக்கு பாவம் ப்ராப்பராக வாய்ப்பு தரல. ஃபைல் முறையை பற்றி. ஃபைல்னால் என்னென்னா, குத்த வச்சு உட்கார வச்சு தலையை குனிஞ்சுக்கணும், தலையை நிமிரக்கூடாது. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் நடைமுறை. இதில் மேனுவலில் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் இன்னைய வரைக்கும் ப்ரிசனில் தொடருது. இது என்ன காட்டுதுன்னா, நீ ஸ்லேவ், நீ அடிமை, உன்னை இந்த மாதிரி குத்த வச்சு உட்கார வைக்கிறேன், உனக்கு சேரை கொடுக்காம, இது எல்லாம் உன் அடிமை. நான் என்ன சொல்கிறேன், கண்ணபிரான்ற ஒரு வழக்கறிஞர், ஒரு பெரிய ஜூரிஸ்ட், சீனியர் அட்வொகேட், அவர் தான் சொல்லுவார், சட்டத்தை பின்பற்றாத நபர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக அவன் சட்டத்தை பின்பற்றலை. அவன் ஆயுதம் எடுப்பான், கத்தி எடுப்பான், எல்லாம் எடுப்பான். நாம் சட்டத்தை பின்பற்றுறோம். அவனுக்கு நம்ம நாகரிகத்தை நம்ம செயல் மூலம் காட்டணும், நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நான் அவர் வந்தோடனே அந்த சிறைவாசி வராரா, சேர் அவருக்கு போட்டு உட்கார வச்சுன்னு, இன்னும் சேர்லாம் நம்மளுக்கு போட்டு, அப்போ நம்மளும் இன்னொரு மனிதனுக்கு சேர் போட்டு உட்கார வைக்கணுமா? அவரை மரியாதையாக கூடும்போது, இன்னும் இவர் நம்மளை இவ்வளோ மரியாதை, அப்போ நம்மளும் இப்படி மரியாதையாக கூடணும், போல செய்தல் தானே. ஸோ இதுதான் ரெஃபர்மேட்டிவ்ன்ற. நீங்கள் ஏதோ நீங்களாம் ஒழுக்க சீலர்களா, சிறைக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் ஒழுக்கமானவர்களா, எந்த குற்றமும் செய்யாதவங்களா, சிறைக்கு உள்ளே இருக்கிறவங்க. அதனால் சிறை என்பது சித்திரவதை கூடமல்ல, அது சீர்திருத்த சாலை. சொன்ன மாதிரி இப்போ கடைசியாக ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, மக்களுக்கே இருக்க ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, முக்கியமாக இந்த பாலியல் குற்றங்கள்லாம் வரும்பொழுது
மரண தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுத்தா தான் இது மாதிரியான தவறுகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் சரி ஓகே, அவங்க திருந்தி வெளில வந்துடுவாங்க, மாறிடுவாங்கன்றது ஓகே. ஆனால் பாலியல் குற்றம்லாம் இருக்கும்பொழுது அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, இல்லை அது வந்துட்டு இது வெளியே வந்ததும் திருந்திடுவாங்கன்னு கிடையாது. வெளில வரும்பொழுது தான் இன்னும் அதிகமாக இந்த பாலியல் துன்புறுத்தல் தான் அதிகரிக்குது. அதனால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தான் சரின்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அது சரின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, தப்பு. உங்கள் மாடல் வந்து அவுடேட்டட். அடித்து கொலை பண்ணுறது அது என்ன கழுவேற்றம், அது வரைக்கும் நீங்கள் தண்டனையாக கொடுத்துருக்குறீங்க. சிலுவையில் அடைச்சிருக்கீங்க, கழுவேற்றிருக்கிறீங்க, கொடூரமாக சாணிப்பால் கொடுத்துருக்கீங்க, சவுக்கடி கொடுத்துருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, எரிச்சிருக்கிறீங்க, கொலை பண்ணியிருக்கிறீங்க, சுட்டு கொன்று இருக்கீங்க. இதெல்லாம் குற்றத்தை குறைச்சிச்சா? அப்போ உங்கள் மாடல் வந்து தப்பு. நான் சொல்கிற மாடல் சரி. நெதர்லாந்து போய் பாருங்கள், சிறையே இல்லாத நாடுகள்லாம் உருவாயிருக்கு. அவன் எப்படி உருவாக்கினா? அப்போ அந்த மாடல் தானே நான் எடுத்துக்க முடியும். சிறையே இல்லாத ஒரு நாடு நெதர்லாண்டுலாம் பாருங்கள். இப்போ அங்கே அது எப்படி அவனால் சாத்தியப்படுத்த முடிஞ்சது? அப்போ நாம் சொல்கிற மாடல் தான் சரி. இது உடனே வந்து இவனுங்க மனித உரிமையாளர்களுக்கு வேறு வேலையெல்லாம்ப்பா வந்துடுவானுங்க தூக்கின்னு, இவனுக்கு என்ன கிடக்குது, இவனெல்லாம் வந்தபோதே அறுத்து போட்டுருந்தான், இவன் அடுத்து இது மாதிரி பண்ணியிருப்பானா? அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்கவுண்டர் டெத்தின் போதே சொல்கிறது என்ன, 20 கொலைகள் இருந்தது. ஏன் கொலையிலே அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல? அது யாரோட தப்பு? அப்போ 20 கொலை பண்ண விட்டது யாரோட தப்பு? எத்தனை அரசியல்வாதிங்க நீங்கள் வந்து என்கவுண்டர் டெத்தில் போட்டிங்க? இப்போ தர்மஸ்தலான்னு ஒன்று நடந்திருக்கு, எடுத்துகிட்டு வந்து சுட்டு போடுங்க எல்லாரையும், தைரியம் இருந்தால். அந்த சாமியார்லேருந்து அந்த எம்பி தான் வந்து ஏதோ ஒரு எம்பி தான் அதுக்கு ட்ரஸ்டியாக இருக்கிறாரு, அவரை சுடுங்க. அப்போ உங்கள் சட்டம்லாம் எளியவர்கள் நோக்கி இருக்குது. இந்த மாதிரி நம்ம அலோ பண்ணிட்டோன்னா, ஏன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டோட இன்னொரு கன்சர்ன் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்க, கஸ்டோடி டார்ச்சரை, வலிக்கி விடுறதெல்லாம் பண்ணிங்கன்னா அது யாருக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்தப்படும்னா எளியவர்களுக்கு எதிராக. ஆனால் உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிருக்கு. அப்போ இதனால தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் நம்ம மரண தண்டனை கூடாதுன்றோம். இப்போ ஒருத்தர் வந்து 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் கூட, சப்போஸ் பொய்யான குற்றவாளி அது தப்பு தான், ஆனாலும் அதில் நம்மளுக்கு வந்து ஏதோ அவருக்கு ஏதோ ரீஹாபிலேட் பண்ணி, இல்லை அதுக்கான ஒரு நஷ்டஈடை கொடுத்து அவரை உயிரான ஒரு குற்ற உணர்வுலேருந்துன்னா நீங்கள் கொலை பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண முடியும்? ஆந்திராவில் ஒரு பெண்ணை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லி சுட்டு கொன்னீங்க, பூலாம் போட்டாங்க அந்த போலீஸ்காரங்களுக்கு, அப்புறம் அந்த குற்றவாளிகள் தவறே பண்ணலான்னு வந்தது. அப்போ இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? போன உயிர் போனது தானே. இப்போ நீங்கள் சிறையே இல்லாத நெதர்லாண்டை சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் டக்குன்னு நீதி கிடைக்குது, டக்குன்னு இப்போது இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுட்டு கொன்னிடுறாங்க, மக்கள் முன்னாடி நின்று சுட்டு கொன்னிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் பயம் அதிகரிக்கும். அந்த மாதிரி நாடுகள் வந்து பாலியல் குற்றங்கள் நடக்காமல் இல்லைங்க. பாலியல் குற்றங்கள் எதனால் ஏன் நடக்குதுன்னு நம்ம முதல்ல வாங்கணும். நீங்கள் வந்து ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியே நம்ம ஆளுக்கு தெரியல, தத்தியாக இருக்கிறான், துப்பட்டா போடுங்கன்னு பேசுகிறான். என்னப்பா பாலியல், இப்போ நீங்கள் கொண்டு போங்க அந்த வாக்ஸ் பாக்கா, அது எதாவது போய் பண்ணுங்க, ஒரு 10 ஆம்பளை நிற்க வச்சு கேள்வி கேளுங்க. இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டு வந்ததுலேயே அதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணங்கள்னு கேட்கும்போது போதையை தாண்டி பெண்களுடைய உடை காரணம்னு சொல்கிறவங்களும் இப்போவும் இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஆனால் 10 வயசு 80 வயசு ஆயாவை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரேப் பண்ண வீடியோ பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சமூகத்துக்கிட்ட சொல்யூஷன் இல்லைங்க. அதுவும் குறிப்பாக இந்தியா மாதிரியான சாதிய சமூகத்துக்கிட்ட சொல்யூஷனே கிடையாது. நம்ம வந்து யார் ஜெயிச்சாங்களோ அவங்ககிட்டருந்து கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஜெயிச்சவன் வேறு மாடலை ஃபாலோ பண்ணியிருக்கான், நம்ம தோற்று போயிட்டோம். நம்ம ஒரு சொசைட்டியாக ஆன் த ஹோலாக நம்ம தோற்று போயிருக்கிறோம். நம்ம ஒரு சக மனுஷனாக மன்னிக்காத ஒரு சமூகம். நீ வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி சொல்கிறியா? உனக்கு என்ன அக்கறை இருக்குது ஒரு மனிதனோட நலனில்? சும்மா இதெல்லாம் பேசுகிறது வாய்க்கு சும்மா அந்த டைமில் ஒரு லைக்குக்காகவும் எதுக்காகவும் பேசிக்கிட்டு இருக்குது. அதனால் குற்றத்துக்கு குற்றம் எப்போதுமே வந்து தீர்வாகாது. அது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள்லேருந்து நீங்கள் இது ஏன் ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியே இல்லாத ஒரு இடத்துல வந்து ரேப் பண்ணுற மட்டும்தான் குற்றவாளியா? அது நீங்கள் சொன்ன ஒரு ஆஸ்பெக்டை நான் ஏற்றுக்கிறேன். விரைந்து விசாரணை நடக்கணும், அது ஓகே. நீங்கள் அதிகமான வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸை உண்டாக்குங்க, பெண்களுக்கு சொல்கிறதுக்கான வெளியே உண்டாக்குங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டிஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. அவங்க வந்து எந்த இடத்துலையும் இப்போ பொள்ளாச்சி வழக்குலாம் அந்த பெண்கள் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். அந்த மாதிரி ஒரு மாடலை காட்டுங்க, எல்லா வழக்குலேயும் அதை பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பொண்ணு சொன்னோன்னே எஃப்ஐஆரில் போட்டு அவங்க அம்மா கூட வெளியிட்டிருக்கலாம் இல்லையான்னு உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்காதீங்க. மாறா வந்து வழக்கு விசாரணை எந்த அளவுக்கு துரிதப்படுத்துறது, கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, ஒரு இன்டர்னல் கமிட்டி வந்து போஷ் ஆக்ட் படி எப்படி உருவாக்குறது, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி யோசிக்க இந்த சமூகம் தயாராக இல்லை. ஓகே, சொன்ன மாதிரி பல விஷயங்கள் சிறைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, திரைப்படங்களில் காட்டுறது எல்லாமே உண்மையா
இல்லையா அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அதையும் தாண்டி தண்டனைகள் அதிகரித்தா குற்றங்கள் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ தவறானதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் பிரிசனர் ரைட்ஸுன்ற நிறைய விஷயம் இருக்குது, அதில் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்புகிறேன். எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.